ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போது சம்மர் டைம் வந்துடுச்சு. நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம அதிகமாக செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு தரலாங்க. அது எந்த அளவுக்கு ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ வாங்கியிருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும். அதை நம்ம எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம கட் பண்ணவே ஆரம்பிக்கணும். இல்லைனா அந்த மண் என்ன ஆகும்னா அந்த கிழங்கு மேலே பட்டு கலரே கிழங்கோட அந்த வெள்ளை நிறமே நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு தோல் எப்படி நம்ம எடுக்கணுன்னா, இந்த மாதிரி கத்தி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கீறிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த தோலை இந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியும். மரவள்ளிக்கிழங்குலேருந்து இந்த மாதிரி தாங்க தோல் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் இதே மாதிரி தோல் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்ல. இப்போ எல்லா தோலுமே நம்ம எடுத்துட்டோம் பாருங்கள். நல்லா வெள்ளையாக பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் சீவுவோம் இல்லைங்களா பஜ்ஜிக்கு, அந்த கட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் மரத்தில் கூட இப்போ கட்டர்லாம் விற்கிறாங்க. அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. எந்த கட்டர் வாங்கினாலும் நமக்கு பிளைடு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் கிழங்கு நமக்கு நல்லா சூப்பராக சீவி வருங்க. நல்லா மெல்லிஸாக பாருங்கள். நான் ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசாவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, கரெக்டான நம்ம சிப்ஸ் போட்டால் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ அந்தளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் மெலிசா போட்டால் எவ்வளோ மெலிசா போட்டாலும் அவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப திக்காக மட்டும் மரவள்ளிக்கிழங்குல போட்டுறாதீங்க. ஏன்னா கடித்து சாப்பிடவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் மெல்லிசாவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ரவுண்டாக மெல்லிசா கட் பண்ணி போட்டுக்கிறேன் பாருங்கள். 1 கிலோ நான் மரவள்ளிக்கிழங்கு வாங்கினேன். எனக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே 1.5 கிலோவே சிப்ஸ் வந்துச்சுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நமக்கு இந்த கட்டர் மட்டும்தான் எனக்கு ரொம்ப நாள் நான் வாங்கியாச்சு இந்த கட்டரை. அதனால் எனக்கு கொஞ்சம் பிளைடு ஷார்ப்னஸ் இல்லை. நல்லா ஷார்ப்பாக இருக்கிற பிளைடு வாங்கி நீங்கள் சீவினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சீவிடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காய்ஞ்சால் தான் உங்களுக்கு நல்லா சிப்ஸ் போட்டால் நல்லா பொங்கி வரும். சட்டுன்னு குயிக்காக இந்த சிப்ஸில் தண்ணி பதம் எதுவும் இல்லை. மரவள்ளிக்கிழங்குல நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால உடனே இந்த சிப்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஈரப்பதம் இல்லாதனால ட்ரையாக இருக்கிறதுனால நமக்கு உடனே இது சூப்பராக சிப்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு சீவிறப்போ இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் ஒரு 1/2 ஹவராவது நல்லா தண்ணியில் அந்த கிழங்கை தோலை உரிச்சிட்டு ஊற வச்சிடுங்க. அப்படி ஊற வைக்கிறப்போ உங்களுக்கு நல்லா சாஃப்ட் வரும் கிழங்கு. பச்சை கிழங்கு நல்லா சீவினா சூப்பராக வரும். கொஞ்சம் ட்ரை ஆகிட்டால் கூட நம்மளால் சீவ முடியாது. அதனால தான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக இந்த சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். துளி கூட பொங்காமல் அந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். அந்த கொதிக்கிற தன்மையெல்லாம் போய் தானாகவே அந்த சிப்ஸ் மேலே நிற்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சி நீங்கள் சிப்ஸ் எடுத்துடணுங்க. நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த பேட்ச் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. இதுவும் சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும். குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம இந்த சிப்ஸை மரவள்ளிக்கிழங்கு ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீட்டாகவும் குச்சி சிப்ஸ் மாதிரி விற்கிறாங்க இல்லைங்களா பேக்கரியில் ஷாப்லலாம். அந்த மாதிரி கூட நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். நான் நம்ம வாழைக்காய் எப்படி ஸ்கொயராக கட் பண்ணிப்போமோ அந்த மாதிரி தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு குச்சி குச்சியாக சிப்ஸ் வரணுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாழைக்காய் மாதிரி நமக்கு மெலிசா, அதாவது நீங்கள் எந்தளவுக்கு மெலிசா போட்டால் சூப்பராக இருக்கும். ஓவராக திக்காக மட்டும் போட்டுறாதீங்க மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸில். ஏன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். குழந்தைங்களால் கடித்து சாப்பிடவே முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெலிசாவே கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் என்னுடைய பிளைடு ரொம்ப மக்கர் பருந்து அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் போயிடுச்சு. இந்த கட்டர் வாங்கி நான் 10 வருஷம் ஆகுதுங்க. இனிமேல் வேறு கட்டர் தான் வாங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் அதிலே எவ்வளோ சீவ முடியுமோ அந்தளவுக்கு சீவிட்டேன்.
இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா அடுக்கி கையில் வச்சுக்கணுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டில் பண்ணக்கூடிய சிப்ஸ் தான் இது. பாருங்கள், நான் ஒன்று மேலே ஒன்று அழகாக அடுக்கி வச்சுக்கிறேன். நீங்கள் ஒன்று ஒன்றா சீவினா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எல்லாமே அடுக்கி வச்சுட்டு கட்டரு கீழே ஒரு கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே இப்படி சீவ நமக்கு அந்த கையில் கொட்டும். நம்ம அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த மெத்தடு. பாருங்கள், சூப்பரான எவ்வளோ அழகாக நீட்டாக கட்டரில் சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். அந்த குச்சி சிப்ஸு நல்லா ஸ்கொயர் மாதிரி நல்லா சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். எட்ஜஸ்லாம் நல்லா ஷார்ப்பாக. இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் நம்ம குயிக்காக வந்து சிப்ஸ் போட்டு எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸிங்க. நமக்கு ரவுண்டு சிப்ஸ் அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு. இந்த குச்சி சிப்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நமக்கு இன்னும் குயிக்காக வந்து நமக்கு வந்து நல்லா வெந்து கிறிஸ்பாக வந்துடுதுங்க. அவ்வளோ ஈஸியாக வந்துடுது. சம்மரில் என்ன செய்யுதுன்னு அப்படின்னு நினைக்கிறப்போ நீங்கள் வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நமக்கு வந்து குவான்டிட்டியும் வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி காசு மிச்சம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருப்பாங்க. தயவு செஞ்சு நல்ல கட்டராக வாங்கி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்கள் கையை பார்த்து கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கை வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். இப்போ சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதையும் வந்து பொரித்து எடுத்துடலாம். நான் மொத்தமாக கட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே வந்து குயிக்காக பொரித்து எடுத்துடலாங்க. அவ்வளோ ஈஸி இது. எங்கள் ஊரில் ஏகம்பரநாதர் கோயில் திருவிழா போய் முடிஞ்சிடுச்சுங்க. நாங்கள் எல்லாருமே போயிட்டு வந்தாச்சு. இப்போ அங்கேயும் வந்து இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாமே வந்து விற்கிறாங்கங்க. அது எப்போயாச்சும் ஒரு டைம் வாங்கி சாப்பிட்லாம். நமக்கு நிறைய வேணும்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு 1 மந்த்துனா 2 மந்த்து கூட கெட்டு போகாதுங்க. மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ரொம்ப குயிக்காக வந்து வெந்து வந்துடுவாங்க. இப்போ நான் 2 சிப்ஸுமே வறுத்து எடுத்துட்டேன். நான் ஒரு டிஷ்ஷு போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் வந்து அதில் வர்றதுக்காக. எவ்வளோ சூப்பராக கடையில் இருக்கிற மாதிரி அதே ஸ்ட்ரெச்சராக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து மிளகாத்தூளும் உப்பும் மட்டும்தான் நான் கலந்து வச்சுருக்கேன். நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய பேரனுக்காக நான் வந்து அந்த ரவுண்டு சிப்ஸும் நீட்டு சிப்ஸும் கொஞ்சமாக எடுத்து அவனை வரைக்கும் சால்ட்டு போட்டு நான் வந்து எடுத்து வச்சிடுறேங்க. ஏன்னா குழந்தை இல்லைங்களா, அவன் வந்து காரம் சாப்பிட முடியாது. அதனால் அவனுக்கு மட்டும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் உப்பு போட்டாலும் சரி, காரம் போட்டாலும் சரி, பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையுமே நல்லா கோட்டாகி கிடைக்கும். எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிப்ஸுக்கு மட்டும் இல்லை, இது பாப்கார்னுக்கு, அப்புறம் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி கிறிஸ்பான ஐட்டத்துக்கு வந்து நீங்கள் மசாலா போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் சூப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிளகாத்தூள் போட்டுட்டு அதே மாதிரி அந்த டப்பியை போட்டு மூடியை போட்டு மூடிட்டு நான் வந்து நல்லா ஷேக் பண்ணி விடுறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே வந்து பக்காவாக வந்து கோட்டிங் ஆகிருக்கும். அவ்வளோ சூப்பராக கோட்டிங் ஆகிருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சாட் மசாலா இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி மசாலா வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வெறும் மிளகாத்தூளும் உப்பும் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையுமே இந்த சிப்ஸ் வந்து அந்த மிளகாத்தூளும் உப்பும் வந்து கோட் ஆகிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு சிப்ஸ்லேயுமே அது மிளகாத்தூளும் உப்பும் இருக்குது. நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே போல் நம்ம இந்த ரவுண்டு சிப்ஸ்க்கும் இந்த மிளகாத்தூளும் உப்பையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 டேஸ் கூட இல்லை, அவ்வளோ குயிக்காக வந்து இதை வந்து காலி பண்ணிட்டாங்க. நான் செஞ்சு காலி பண்ணிட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவே போடுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோ கிறிஸ்பாக இருந்துச்சு. பசங்க சும்மா சூப்பராக சாப்பிட்டாங்க.
என் பேரனும் சூப்பராக சாப்பிட்டாங்க. அவனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திரும்பியும் நான் வந்து போயிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து செஞ்சு வைக்கலான்னு இருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். மரவள்ளி கிழங்கு இப்போ நிறைய சீசனு கிடைக்குது. நான் வந்து சந்தைக்கு போவேன். இங்கே சந்தை போடுவாங்க. எனக்கு அங்கே வந்து மலிவாக கிடைக்குதுங்க. நான் அங்கே வந்து தான் வாங்கிட்டு வந்து செய்கிறேன். உங்களுக்கும் அதே மாதிரி பக்கத்தில் ஏதாவது பெரிய மார்க்கெட் உள்ள சந்தையாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல மலிவான விலைக்கு வாங்கின்னு வந்து இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.